போகி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் காற்று மாசை கண்காணிக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. சென்னையில் மொத்தம் 15 இடங்களில் 24 மணி நேரமும் காற்றின் தரம் கண்காணிக்கப்பட உள்ளது. புகையில்லா மாசு இல்லாத போகி பண்டிகையை கொண்டாட பிளாஸ்டிக், டயர் உள்ளிட்ட பொருட்களை எரிக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் சென்னை சங்கமம் நிகழ்வை முதலமைச்சர் ஸ்டாலின் புதன்கிழமை தொடங்கி வைக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 20 இடங்களில் சென்னை சங்கமம் நடைபெற உள்ளதாக கூறினார். இந்த ஆண்டு 1500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்க உள்ளதாகவும், சென்னை சங்கமத்துடன் உணவு திருவிழா, ஆடை அலங்கார அணிவகுப்பு ஆகியவை நடைபெற உள்ளதாக அவர் கூறினார். இந்த ஆண்டு சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்வுகள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் முதல் நாள் நிகழ்வு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. 15ஆம் தேதியிலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஒரு 20 இடங்களில் சென்னை சங்கமம் நம்முடைய கிராமிய கலை நிகழ்வுகள் 20 இடங்களில் நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிராமிய கலை வடிவங்கள் மட்டும் இல்லாமல் செவ்வியல் கலை வடிவங்களும் பேண்ட்ஸும் அதை தாண்டி நம்முடைய உணவு திருவிழாவும் அதோடு 20 இடங்களிலும் நடைபெற இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் தூய நெஞ்சக் கல்லூரியின் சார்பில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. அருட்தந்தை பிரவீன் பீட்டர், அருட்தந்தை மரிய ஆண்டனி ராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வெளிநாட்டு மாணவர்கள் பாரம்பரிய வேஷ்டி சேலை அணிந்து வந்து சிறப்பித்தனர். இதையடுத்து கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாகமாக துள்ளலாட்டம் போட்டனர். ஜனநாயகன் திரைப்பட தணிக்கை சான்றிதழ் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு மீது வரும் 15ஆம் தேதி விசாரணை நடைபெறுகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலையில் மழைநீர் தேங்கியது. இதேபோல சிவகங்கையிலும் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது அமெரிக்கா 25% வரி விதித்த விவகாரம். வரி விதிப்பு இந்தியாவை பாதிக்காது என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுப்பவர்களுக்கு 3% கட்டண சலுகை நாளை முதல் அமலுக்கு வருவதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் அசன்சோலில் நிலக்கரி சுரங்கம் இடிந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். பலி எண்ணிக்கை உயர வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானில் அமைதியாக போராடும் மக்கள் மீது வன்முறை நடத்தப்படுவதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையர் வோல்கர் டர்க் கவலை தெரிவித்துள்ளார். மக்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏற்காட்டில் பணப்பிரச்சனையில் கள்ளக்காதலியை கொலை செய்ததாக இளைஞர் கைது செய்யப்பட்டார். சேலம் இரும்பாலை பகுதியைச் சேர்ந்த பார்த்திபனுக்கும் தருமபுரி ஏர்கோல்பட்டி பகுதியைச் சேர்ந்த சாலா என்ற பெண்ணுக்கும் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்காட்டில் உள்ள தனியார் காட்டேஜில் இருவரும் அறை எடுத்து தங்கினர். இரவு சுமார் 11 மணி அளவில் வெளியில் சென்ற பார்த்திபன் திரும்பி வரவில்லை. அவரது கைபேசியும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்ததால் தகவல் அறிந்து வந்த போலீசார் அறையை திறந்து பார்த்தபோது அறை நிர்வாணமாக சாலா சடலமாக கிடந்தார். இதையடுத்து சேலம் இளம்பிள்ளை கிராமத்தில் தலைமறைவாக இருந்த பார்த்திபன் சிக்கினார். விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சாலாவை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக பார்த்திபன் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். தெருநாய்க்கடி சம்பவங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளையும் தெருநாய்களுக்கு உணவு வைப்போரையும் பொறுப்பாக்குவோம் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. தெருநாய்கள் விவகாரத்தை தாமாக முன்வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம் நாத் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. ஒவ்வொரு தெருநாய்க்கடி சம்பவத்தின் போதும் பெரிய அளவில் இழப்பீடு வழங்க அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது மாநில அரசுகளுக்கு உத்தரவிட ஆலோசித்து வருவதாக தெரிவித்தனர். இதுபோல் தெருநாய்களுக்கு உணவிடும் நபர்களையும் இதற்கு பொறுப்பாக்குவோம் என்று எச்சரித்தனர். உணவளிக்க வேண்டும் என்றால் வீட்டிற்கு கொண்டு சென்று உணவளியுங்கள் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர்.
போராட்டத்தை கைவிட்ட தூய்மை பணியாளர்களுக்கு சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அசைவ விருந்துடன் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. தனியார் மயமாக்கலை எதிர்த்து அம்பத்தூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களுக்கு அமைச்சர் சேகர் பாபு பழரசம் வழங்கி போராட்டத்தை முடித்து வைத்தார். இந்த நிலையில் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் பொங்கல் ஊக்கத்தொகையுடன் மட்டன் பிரியாணி உள்ளிட்ட உணவுகளை பரிமாறினர். மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்ட பதிவுகளை நீக்குவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாய் கிறிசில்டா தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிசில்டா சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் இணைத்திருந்தார். இதை எதிர்த்து அந்த நிறுவனம் வழக்கு தொடர்ந்த நிலையில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிடப்பட்ட பதிவுகளை 2 வாரங்களில் நீக்கிவிடுவதாக ஜாய் கிறிசில்டா தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை முடித்து வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் குழந்தையின் உயிரை காப்பாற்றிய காவலரை நேரில் அழைத்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார். விருதாச்சலத்தில் டீக்கடையில் இருந்த 1.5 வயது குழந்தை திடீரென மயங்கி விழுந்து மூச்சு திணறியது. உடனே அங்கிருந்து விருதாச்சலம் காவல் நிலைய தலைமை காவலர் சரவணன் குழந்தையை தூக்கிக் கொண்டு 1/2 கிலோமீட்டர் தூரம் ஓடி தனியார் மருத்துவமனையில் சேர்த்தார். உடனடி சிகிச்சையால் குழந்தை உயிர் பிழைத்தது. இதனை அறிந்த கடலூர் மாவட்ட காவலர் ஜெயக்குமார் காவலர் சரவணனை நேரில் அழைத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகும் பாகிஸ்தானில் 8 பயங்கரவாத முகாம்கள் செயல்பட்டு வருவதாக இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் சார்பில் நடந்த வருடாந்திர செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், வாய்ப்பு கிடைக்கும்போது பயங்கரவாத முகாம்கள் குறிவைத்து அழிக்கப்படும் என்றார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பயங்கரவாத சம்பவங்கள் குறைந்துள்ளதாகவும் பயங்கரவாத ஆட்சேர்ப்பு ஏறக்குறைய இல்லாத நிலையில் உள்ளதாகவும் உபேந்திர திவேதி சுட்டிக்காட்டினார். கல்லூரி மாணவர்கள் யூடியூப் பார்க்கவும் கேம் விளையாடுவதற்கும் மட்டும் லேப்டாப்பை பயன்படுத்தக்கூடாது எனவும் கல்வி சார்ந்து பயன்படுத்த வேண்டும் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை காயிதே மில்லத் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவிகள் 898 பேருக்கு உதயநிதி ஸ்டாலின் மடிக்கணினிகளை வழங்கினார். பின்னர் உரையாற்றிய அவர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக லேப்டாப்பை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்டம் பாட்டத்துடன் அரசு ஊழியர்கள் சமத்துவ பொங்கலை விமர்சையாக கொண்டாடினர். ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து பின் மேளதாளங்கள் முழங்க சிலம்பாட்டம் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. குறிப்பாக அரசு ஊழியர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக கோலப் போட்டி, கயிறு இழுக்கும் போட்டிகளும் நடைபெற்றது. அனைத்து நிகழ்விலும் ஆண்கள், பெண்கள் என இருவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர்.
கரூரில் தங்களது சொத்தை மகள் மற்றும் மருமகன் அபகரிக்க முயல்வதாக மூதாட்டி ஒருவர் தனது மாற்றுத்திறனாளி கணவருடன் சென்று ஆட்சியரிடம் புகார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியைச் சேர்ந்த ராமானுஜம் ஜெயா தம்பதியின் மூத்த மகள் புனிதா மற்றும் அவரது கணவர் ராஜேந்திரன் கரூர் அடுத்த புகழூர் அன்னை நகர் பகுதியில் ராமானுஜத்திற்கு சொந்தமான வீட்டில் வசித்து வருகின்றனர். தங்களது காலம் முடிந்த பிறகு அந்த வீட்டை அனுபவித்துக் கொள்ள கடந்த 2012ஆம் ஆண்டு புனிதாவிற்கு தம்பதியர் உயில் எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பெற்றோரை முறையாக பராமரிக்காததுடன் வீட்டின் கிரைய பத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு மகளும் மருமகனும் வீட்டை விட்டு பெற்றோரை விரட்டியதாக தெரிகிறது. இந்த நிலையில் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் தம்பதியர் மனு அளித்தனர். என் பேர்ல பத்திரம் இருக்கு. அவங்க 20 வருஷம் குடியிருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ எனக்கு உடல்நலம் சரியில்லை, வைத்திய செலவு பண்ணணும், பத்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பத்திரமே கிடைக்காது போங்க அப்படின்ட்டாங்க. யார் சொல்றாங்க? எங்க பொண்ணும் மருமகனும். இப்போ எங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை. எனக்கு 2 பொண்ணு ஒரு பையங்க. இது பெரிய பொண்ணு. பையனுக்கு மண்டையில் ஆக்சிடென்ட் ஆகி மண்டையில் அடிபட்டு அவருக்கும் வேலைக்கெல்லாம் போக முடியாத சூழ்நிலை இருக்காருங்க. சின்ன பொண்ணுக்கு மனநிலை சரியில்லை. அந்த பொண்ணை நாங்கள் தான் பராமரிச்சுட்டு இருக்கிறோம். எதுக்காகம்மா அந்த வீட்டு இவருக்கு காசு ஆப்ரேஷன் பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்க அவ்வளோ சீக்கிரம் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வசதிங்க. அந்த பத்திரம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பத்திரத்தை வாங்கி ஒன்று அடமானம் வைக்கிறோம். அந்த வித்து கூட அவங்களுக்கும் பணம் கொடுத்துட்டு நாங்கள் எடுத்துக்கிறோங்கிறோம். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் திட்டுறாங்க, நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் மனு கொடுக்க வந்திருக்கோம். கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த இளைஞர்கள் சிலர் வீலிங் செய்துள்ளனர். கொடைக்கானலுக்கு இருசக்கர வாகனங்களில் கும்பலாக வந்த அவர்கள் ஏரி சாலை, பூங்கா சாலை, குணா குகை ஆகிய பகுதிகளில் சுற்றியுள்ளனர். அப்போது ஒரு சில இடங்களில் வீலிங் செய்தனர். சில சமயங்களில் வீலிங் செய்து கீழேயும் விழுந்தனர். இதனை அவர்கள் ரீல்ஸாக பதிவிட்டுள்ள நிலையில் அந்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. கல்லூரி மாணவர்கள் யூடியூப் பார்க்கவும் கேம் விளையாடுவதற்கும் மட்டும் லேப்டாப்பை பயன்படுத்தக்கூடாது எனவும் கல்வி சார்ந்து பயன்படுத்த வேண்டும் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை காயிதே மில்லத் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவிகள் 898 பேருக்கு உதயநிதி ஸ்டாலின் மடிக்கணினிகளை வழங்கினார். பின்னர் உரையாற்றிய அவர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக லேப்டாப்பை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி சந்தையில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட வளர்ப்பு உயிரினங்கள் 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆடு, மாடுகள் விற்பனைக்காக வந்ததால் சந்தையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழையால் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரில் தொடர்ந்து பெய்த மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பிரியாணி சமைக்க பயன்படுத்தப்படும் சீரக சம்பா ரக நெல் புளியஞ்சோலை பகுதியில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்தது. முற்றிலும் விளைந்த நிலையில் மழை காரணமாக நெற்பயிர்கள் சாய்ந்ததால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் 1200 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கராத்தே செய்முறை நிகழ்ச்சி உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டது. தமிழ்நாடு கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் மாணவர்கள் 100 வகையான கராத்தே செய்முறை விளக்கத்தினை செய்து காட்டினர். பின்னர்
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். எடப்பாடி பழனிசாமி கடந்த 9ஆம் தேதி முதல் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேர்காணல் நடத்தி வருகிறார். 4வது நாளாக திருவள்ளூர் வடக்கு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கிழக்கு, தென் சென்னை வடக்கு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் காலையில் நேர்காணல் நடத்தினார். இதேபோல புதுச்சேரி மற்றும் கேரள சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணலும் நடைபெற்றது. போகி பண்டிகையை முன்னிட்டு அரசு கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் பொதுச் செயலாளர் சுரேஷ் அறிவித்துள்ளார். போகி பண்டிகைக்காக ஏற்கனவே பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து தனியார் கல்லூரிகளும் விடுமுறையை அறிவித்தன. இந்த நிலையில் அரசு கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.